வணக்கம் நேயர்களே, சத்தியம் தொலைக்காட்சியுடைய சிறப்பு நேரலைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தற்போது எங்கு நோக்கினும் அரசியல், சட்டமன்றம், சினிமா என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கும் ஒரு பக்கத்திலே மற்றொரு பக்கத்தில் எல்னினா என்ற பேச்சு எங்கும் அடிபடுகிறது. எல்னினா என்றால் என்ன? அந்த எல்னினா என்ன செய்ய போகிறது என்றால் நம் ஒவ்வொருவரையும் பாதிக்கப் போகிறது. ஆம் நேயர்களே, நாம் ஒவ்வொருவரையும் பாதிக்கப் போகிறது எல்னினா என்னும் ஒரு இயற்கை சூழல். இது இயற்கையாக உருவாகின்ற ஒரு விடயம். அது என்ன நடக்கப் போகிறது, அந்த எல்னினா என்ன செய்ய போகிறது என்பதை இந்த சிறப்பு நேரலில் நேரடியாக பார்ப்போம். இதோ அந்த சிறப்பு நேரலுக்குள் செல்வோம். இந்த எல்னினோ என்பது ஒரு கடலில் ஏற்படுகின்ற ஒரு மாற்றம். அந்த மாற்றம் என்னவென்றால், கடல் வெப்பமானால் கடலுடைய மேற்பரப்பு என்பது வெப்பமடைகிறது. பொதுவாக கடலுடைய மேற்பரப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடல் வெப்பம் என்பது 26 27 டிகிரி என்ற வகையில் சராசரியாக 25 27 டிகிரி வரை சராசரியாக இருக்கும். ஆனால் இந்த 27 டிகிரி என்பது அதற்கு மேல் உயர்ந்து 28 29 டிகிரி 30 டிகிரியாக மாறும்பொழுதுதான் அந்த எல்னினோ என்ற அந்த ஃபினாமினா என்று கூறுவார்கள். எல்னினோ உருவாகிறது. அதாவது 1 டிகிரி முதல் 1.5 டிகிரி மேல் சென்றாலே எல்னினோ என்று கூறுவார்கள். எனவே அந்த எல்னினோ, ஆனால் தற்போது நாம் பார்க்க போவது எல்னினோ மட்டுமல்ல, சூப்பர் எல்னினோ அதுவும் அல்ல, எல்னினோவும் அல்ல, சூப்பர் எல்னினோவும் இல்லை. நாம் பார்க்க போவது காட்ஸில்லா என்பதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். காட்ஸில்லா என்ற ஒரு கற்பனை கதாபாத்திரம் டைனோசரஸ் மாதிரி இருக்கக்கூடியதுதான். எனவே இந்த காட்ஸில்லா சுனாமி போல், அதாவது சுனாமி என்பது நாம் கண்ணால் பார்க்கக்கூடியது சுனாமி. ஆனால் இப்போது நாம் பார்க்க போது இந்த காட்ஸில்லா சுனாமி என்பது கண்ணுக்கு தெரியாத மிகப்பெரிய வெப்ப அலை. சுனாமி என்றால் தண்ணீர் அலை என்று நமக்கு தெரியும், தண்ணீர் வருவதை பார்த்திருக்கிறோம். ஆனால் காட்ஸில்லா சுனாமி என்பது வெப்ப அலை. எப்படி சுனாமி 10 அடி 20 அடி உயரத்திலே நம்மை நோக்கி வருகின்றதோ அது போன்று வெப்ப அலை வரப்போகிறது. அந்த வெப்ப அலை வருவதால் என்ன நடக்கப் போகிறது என்பதுதான் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே தான் சொல்கிறோம் காட்ஸில்லா சுனாமி, ஹிஸ்டாரிக்கல் சுனாமி, இதுவரை உலகம் கண்டிராத மிகப்பெரிய ஒரு எல்னினோ வர இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதாவது எல்னினோ என்ற உடனே லானினா என்ற ஒரு பொருளும் சிலர் கூறுவார். லானினா எல்னினா இரண்டுக்கும் குழப்பம் வரும். எல்னினோ என்றால் எல்னினோ லானினா இரண்டும் பங்காளிகள் என்று கூறுவார்கள். எதிரும் புதிருமாக இருப்பார்கள். இது வெப்பம், அது குளிர். அதாவது எல்னினோ என்பது கடல் வெப்பமடைந்தால் அதிகமாக, சராசரியை விட அதிகமாக வெப்பமடையும் போது எல்னினோ உருவாகும். லானினா என்பது சராசரியை விட வெப்பநிலை குறையும் பொழுது லானினோ உருவாகும். பொதுவாக இந்த லானினா எல்னினோ என்பதெல்லாம் விளக்குவதற்கு கடல் வெப்பநிலை, காற்றழுத்தம், கடற்காற்று சுழற்சி, காற்றழுத்தம், காற்று சுழற்சி, கடல் வெப்பநிலை, இந்த மூன்றையும் வைத்து தான் பார்க்க வேண்டும். இது மீண்டும் உள்ளே சென்றால் அது ஒரே காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அதனால் பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால், கடலுடைய சராசரி வெப்பநிலை அதிகமானால் 1.5 டிகிரிக்கு மேல் அதிகமானால் அது எல்னினோ என்று கூறுவார்கள். 1.5 டிகிரி கீழே குறைந்தால், சராசரி விட கீழே குறைந்தால் லானினா என்பார்கள். எல்னினோ வரும்போது இந்தியாவிற்கு பாதிப்பு அதிகம், லானினா வரும்போது இந்தியாவிற்கு செழிப்பு அதிகம். செழிப்பு என்றால் பருவநிலை மிக சிறப்பாக இருக்கும், பருவமழை சிறப்பாக இருக்கும். பருவமழை குறையும் என்றால் எல்னினோ வந்தால்தான். எனவே இந்த எல்னினோ வருவது என்பது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் ஏற்படுத்த போகிறது. உலகத்தின் வானிலையை தலைகீழாக மாற்றப் போகிறது இந்த எல்னினோ. இந்த எல்னினோ எவ்வளவு நாள் இருக்கும் என்பது அடுத்த கேள்வி. எல்னினோ ஓராண்டு ஈராண்டு அல்ல, பொதுவாக 3 மாதங்களில் தொடங்கி, அதாவது இந்த எல்னினோ எப்போது உருவாகியிருக்கும், எல்னினோ எப்போது உருவானது என்றால் ஜூன் 21ஆம் தேதி பசிபிக் மகா சமுத்திரம், பசிபிக் பெருங்கடல் என்று அழைக்கப்படுகின்ற பகுதியிலே உருவாகி இருக்கிறது. பசிபிக் பெருங்கடல் என்பது அதற்கும் இந்தியாவுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் எங்கேயோ இருக்கிறது. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீர்கள், கடல் மார்க்கமாக ஒரு 10,000 நாட்டிக்கல் மைல், விமான மார்க்கமாக, ஆகாய மார்க்கமாக நீங்கள் பார்த்தீர்கள் 15,000 கிலோமீட்டர். எனவே இவ்வளவு தூரத்தில் இருக்கின்ற பசிபிக் பெருங்கடலில் ஏற்படுகின்ற ஒரு வெப்ப மாற்றம் இங்கு என்ன செய்ய போகின்ற மாற்றம் நமக்கு கேள்வி நம்முள் வரலாம். ஆனால் நிச்சயமாக அப்போது பாருங்கள், நீங்கள் இந்த பசிபிக் ஓஷன், வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா என்றெல்லாம் கொடுத்து இந்த பசிபிக் பெருங்கடல் இந்த பகுதியில் மத்தியில் தான் நிலநடுக்கக்கூடு என்பது நாம் அனைவரும் கேள்விப்பட்டோம். பூமத்திய ரேகை என்று சொல்வார்கள். இந்தியாவின் நடுவிலே சென்ற ஒரு கற்பனை கோடு.
இந்த கற்பனை கோட்டின் பகுதியில் தான் தற்போது இந்த பசிபிக் ஓஷன் பெருங்கடல் இருக்கிறது. அங்கு ஏற்படுத்த வெப்பத்தின் காரணமாக, வெப்ப அலையின் காரணமாக அதனுடைய தாக்கம் நேரடியாக இந்திய பெருங்கடல் வழியாக பயணித்து இங்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த சூழல் உலகம் முழுவதும், அங்கு ஏற்படுகின்ற மாற்றம் உலகம் முழுவதும் காற்றின் சுழற்சி காரணமாக ஒட்டுமொத்த உலகத்தையும் பாதிப்பு என்றால் கிட்டத்தட்ட உலகில் உள்ள கடல்களில் மிகப்பெரிய கடல் பசிபிக் பெருங்கடல். 3 பங்கு கடல் இருக்கு என்றால் அதில் 1 பங்கு கடல் பசிபிக் பெருங்கடல் மட்டும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய பெருங்கடல். அமெரிக்காவில் தொடங்கி ஒட்டுமொத்தமாக கோள வழியிலே நாம் பார்க்கும் பொழுது அமெரிக்காவில் தொடங்கி ஆசியாவின் கிட்டத்தட்ட இந்தோனேஷியா வரை வருகிறது தான் பசிபிக் பெருங்கடல். எனவே மிகப்பெரிய கடல். 3 மடங்கு கடல் இருக்கின்றால் அது 1 மடங்கு கடல் பசிபிக் பெருங்கடல் மட்டுமே. அந்த அளவுக்கு பெரிய கடல். அதனுடைய தாக்கம் தான் இங்கு ஏற்படுகிறது. எனவே இந்த பசிபிக் பெருங்கடல் தலைகீழ் வானிலை மாற்றத்தை என்ன செய்ய போகிறது என்பது குறித்து நாம் பார்க்க வேண்டியிருக்கு. அதற்கு முன்னால் இந்த சூப்பர் எல்னினோ வருகிறது அல்லவா? இந்த சூப்பர் எல்னினோ தற்போதைக்கு சூப்பர் எல்னினோ, ஆனால் சூப்பர் எல்னினோவை தாண்டி இது காட்ஸில்லா சுனாமியாக, காட்ஸில்லா எல்னினோவாக மாறப்போகிறது. ஏன் காட்ஸில்லா என்பதை விளக்கமாக சொல்கிறேன். இதற்கு முன்னால் எப்போதெல்லாம் இந்த சூப்பர் எல்னினோ வந்திருக்கிறது? பொதுவாக எல்னினோ என்பது 3 to 5 ஆண்டுகளுக்குள் ஒரு முறை வரும். ஆனால் தற்போது நாம் இந்த சிறப்பு வரைகளை பார்க்கலாம். அதிலே சூப்பர் எல்னினோக்கள் எந்தெந்த ஆண்டுகளில் வந்திருக்கிறது என்பதை பார்க்கலாம். தற்போது திரையிலே வந்து கொண்டிருக்கிறது. இது பொதுவாக இருப்பது. ஆனால் 7 ஆண்டுகள் 7 கிராபிக்ஸ் தனியாக இருக்கும். அதில் ஒவ்வொன்றாக தற்போது இதுவரை வந்த சூப்பர் எல்னினோக்கள் தற்போது டிசம்பர் 2026 தான் உச்சம் இருக்கும். இதிலே 2015 வந்திருக்கிறது. அதே போன்று 1997 வந்திருக்கிறது. அதே போன்று 1982, 72, 1988, 77. இந்த 1877 இருக்கிறது அல்லவா? அதுதான் கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சூப்பர் எல்னினோ கிட்டத்தட்ட 2 டிகிரியை நெருங்கியது. அப்போது சராசரியாக வெப்பநிலை 2 டிகிரியை நெருங்கிய 1877. அதே காலகட்டம் தான் தற்போது இந்த டிசம்பர் 2026 பொழுது ஜூன் 21ஆம் தேதி இந்த சூப்பர் எல்னினோ உருவாகி இருக்கிறது. அது அடுத்த மாதம் 2 டிகிரி, தற்போது 1.7 டிகிரி. தற்போது பசிபிக் பெருங்கடலுடைய சராசரி வெப்பநிலையை விட 1.7 டிகிரி, கிட்டத்தட்ட 29 டிகிரி, 29.7 டிகிரி உருவாகி இருக்கிறது. தற்போது வெப்பநிலை இருக்கிறது. இது மேலும் உயர்ந்து 2 டிகிரியை தாண்டி 2.5 டிகிரி வரை செல்லும். சூப்பர் எல்னினோ 2 டிகிரி, 2.5 டிகிரியை தாண்டி கிட்டத்தட்ட 3 டிகிரி வரை செல்லும் என்றிருக்கிறார்கள். சராசரியை விட 3 டிகிரி வெப்பநிலை உயர்ந்துகிறது என்றால் மிகப்பெரிய பாதிப்பு. அதனால் தான் அதற்கு காட்ஸில்லா என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். காட்ஸில்லா எல்னினோ, அதுதான் காட்ஸில்லா சுனாமி என்ற வகையில் ஒரு வெப்ப அலை, காட்ஸில்லா வெப்ப அலையாக மாறி இருக்கிறது. எனவேதான் காட்ஸில்லா சுனாமி என்று அழைத்திருக்கிறோம். இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது. டிசம்பர் 2026 உச்சமாக இருக்கும். ஆனால் இதனுடைய தாக்கம் அடுத்த ஆண்டு ஜூன் வரை, அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் 2027 ஜூன் வரை இதனுடைய தாக்கம், இந்த எல்னினோட தாக்கம் இருக்கும், தொடர்ந்து இருக்கும். கடல் வெப்பநிலை அதிகமாகிவிடும். கடலின் வெப்பநிலை அதிகமாக இருப்பதால் மிகப்பெரிய அளவுக்கு இந்த வெப்ப அலை உருவாகி ஒட்டுமொத்தமாக பெரிய பாதிப்பை உருவாக்கப் போகிறது என்பதை நம்மால் காண முடிகிறது. எனவே அந்த வகையிலே நாம் இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரை வந்த சூப்பர் எல்னினோக்களுடைய வரைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வரைகளுக்கு அடுத்ததாக தற்போது மிக முக்கியமாக இந்த எல்னினோ காட்ஸில்லா சுனாமி வருவதால் என்ன நடக்கப் போகிறது என்பதை தான் பார்க்க போகிறோம். அதாவது தற்போது ஒன்றன் பின் ஒன்றாக மிகப்பெரிய டெக்ஸ்டில் என்ன நடக்கும் என்பதை பார்க்க இருக்கிறோம். எல்னினோ என்ன செய்யும்? அதாவது முதல் புள்ளியாக இதுவரை இந்த உலகம் காணாத தலைகீழ் வானிலை மாற்றம் நடைபெற போகிறது. தலைகீழ் வானிலை மாற்றம் என்றால் என்ன கேள்வி வரும். தலைகீழ் வானிலை மாற்றம் என்றால் பெருமழை பெய்கின்ற இடத்திலே பேரா பெருமழை பெய்யும். சாதாரண வறட்சி இருக்கின்ற இடத்திலே கடும் வறட்சி இருக்கும். குறைந்த உறைபனி இருக்கின்ற இடத்திலே மிகப்பெரிய உறைபனி, அதாவது இதுவரை காணாத உறைபனி இருக்கும். வறட்சி என்பது சாதாரணமாக, அது கொஞ்சம் ஒரு குடம் தண்ணீர் கிடைக்கின்ற இடத்துல அரை குடம் தண்ணீர் கிடைக்காது, ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் தான் கிடைக்கும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உலகம் முழுவதும் ஏற்படுத்தும். தற்பொழுது நீங்கள் பார்த்தீங்களா, ஐரோப்பா பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. காரணம் காட்டுத்தீ. இதுவரை சரித்திரம் காணாத அளவிற்கு ஐரோப்பாவிலே காட்டுத்தீ. இதுதான் இந்த தலைகீழ் மாற்றம் என்று சொன்னேன். ஒன்றொன்றாக பார்க்கலாம். அடுத்த புள்ளிக்கு செல்லாம்.
இதுவரை உலகம் காணாத மாற்றம். எனவேதான் காட்ஸில்லா என பெயரிடப்பட்டிருக்கிறது. இதற்கு காட்ஸில்லா என்று இன்னும் அதிகாரப்பூர்வ பெயர் இல்லாவிட்டாலும் வானிலையாளர்கள் அழைக்க ஆரம்பித்து விட்டார்கள். இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் சுனாமி. இதுவரை உலகம் காணாத ஒரு சுனாமியாக காட்ஸில்லா எல்னினோ வரப்போகிறது. இந்த காட்ஸில்லா எல்னினோவை தான் காட்ஸில்லா சுனாமி போல் வெப்ப அலையாக வரப்போகிறது தான் காட்ஸில்லா எல்னினோ என்று கூறுகிறார்கள். காட்ஸில்லா நீங்கள் பார்த்திருப்பீங்க, டைனாசோர் போல ஒரு படம் வந்தது, கற்பனை கதாபாத்திரம், மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு உருவம், அது போன்று பிரம்மாண்டமாக வரப்போகிறது என்பதுதான் காட்ஸில்லா எல்னினோ, காட்ஸில்லா சுனாமி, வெப்ப அலை. காட்ஸில்லா வெப்ப அலையாக சுனாமி போன்று, சுனாமி தண்ணீர், ஆனால் இது காட்ஸில்லா வெப்ப அலையாக வரப்போகிறது. காட்ஸில்லா சுனாமி என்ற வகையில் அழைத்திருக்கிறார்கள். இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் சுனாமி, இதுவரை காணாத ஒரு சுனாமியாக ஹிஸ்டாரிக்கல். எல்னினோவும் அல்ல, சூப்பர் எல்னினோவும் அல்ல, அதையும் தாண்டி ஹிஸ்டாரிக்கல் எல்னினோவாக ஒரு காட்ஸில்லா சுனாமியாக, காட்ஸில்லா எல்னினோவாக வரப்போகிறது என்பதை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்க போகின்ற புள்ளியிலே மிக முக்கியமான புள்ளி இது. உலக சாதனையில் தீவிர வெப்ப அலைகள் பதிவாகும். உலக சாதனையில் தீவிர வெப்ப அலை, அதாவது பொதுவாக உதாரணத்திற்கு சொல்லணும், சென்னையிலே 41 டிகிரி என்று வைத்துக் கொள்ளுங்கள். பொதுவாக சராசரியாக சென்னையிலே 41 டிகிரி மே மாதத்தில் பதிவாகும். அதாவது அக்னி நட்சத்திரம், கத்திரி வெயில் என்றால் கூறலாம், அப்பொழுது 40 டிகிரி என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த எல்னினோவின் காரணமாக, காட்ஸில்லா சுனாமியான காட்ஸில்லா எல்னினோவின் காரணமாக 44 டிகிரி 45 டிகிரி வரை செல்லலாம். 44 45 என்றால் தகித்துவிடும். ஃபாரன்ஹீட்ல பார்க்கும்போது 100 102 டிகிரி 103 டிகிரி என்ற வகையிலே தகித்துவிடும் சென்னை. சென்னை மட்டுமல்ல, இது போன்று உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளிலும் வெப்ப அலை என்பது அதிகமாகி வெப்பநிலை கால பதிவு என்பது அதிக அளவு இருக்கும். 4 to 6 டிகிரி வரை அதிகமாக இருக்கக்கூடும். இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். பொதுவாக 1 டிகிரி 2 டிகிரி அதிகம் ஆகும்போதே நம்மால் வியர்வை அதிகமாகிவிடும், மூச்சு விட முடியாது, காற்று வராது என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் இந்த அளவுக்கு 3 to 4 5 டிகிரி என்றால் நினைத்துக் கொள்ளுங்கள் எந்த அளவுக்கு தாக்கம் இருக்கும் என்று. அதே போன்று உலக சாதனையில் தீவிர வெப்ப அலைகள் பதிவாகும். அடுத்த புள்ளியை பாருங்கள், இன்னும் பயமுறுத்தும் நம்மை. மழை பொழிவு வறட்சி போட்டி போட்டு கொண்டு பயமுறுத்தும். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இந்த எல்னினோ லானினா பங்காளி போன்ற இந்த மழை பொழிவு வறட்சியும் பங்காளிகள். ஒரு பக்கம் 10 சென்டிமீட்டர் மழை பெய்ய வேண்டிய இடத்திலே ஒரு 40 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர் மழை பெய்யும். வறட்சி என்பது கடும் வறட்சி, தீவிர வறட்சி, தண்ணி கூட கிடைக்காத அளவுக்கு மிகப்பெரிய வறட்சி இருக்கும். இது போன்ற வறட்சியும் மழை பொழிவும் போட்டி போட்டுக்கொண்டு, வட இந்தியாவிலே வறட்சி என்றால் தென்னிந்தியாவிலே மழை பொழிவு கொட்டும், மாறி மாறி இருக்கும். இது போன்ற ஒரு எதிரும் புதிருமான காலநிலையை நாம் நோக்கப் போகிறோம். அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், தூத்துக்குடியிலே பெருவெள்ளத்தை பார்த்து, சென்னை பெருவெள்ளம் போது இந்த 2015 சென்னை பெருவெள்ளம், தூத்துக்குடியிலே ஒரு அதீத மழை பொழிவு, இதுவரை தூத்துக்குடி காணாத வரலாற்று மழை பொழிவு பெய்தது. நீங்கள் எல்லாம் மறந்திருக்க முடியாது. காயல்பட்டினம் என்ற சிறு கடற்கரை கிராமத்திலே நீங்கள் பார்த்தீர்கள், 24 மணி நேரத்திலே 95 சென்டிமீட்டர் மழை, 950 மில்லிமீட்டர் மழை பதிவானது. மிகப்பெரிய மழை பொழிவு. அதுவரை இவ்வளவு மழையை பெய்திருக்க காணவே இதுவரை யாரும் கண்டிராத ஒரு மழையை பார்த்தோம் வெறும் 24 மணி நேரத்திலே. இது போன்ற அதீத மழை பொழிவுதான் பல இடங்களில் இருக்கும். கேரளாவிலே பொதுவாகவே அதிக மழை கொட்டும். இந்த எல்னினோவினால் கேரளாவிலே அதீத மழை பொழிவு வரும். அதீத மழை பொழிவு வந்தால் நாம் நினைத்தது போல் காயல்பட்டும் கடற்கரை கிராமம் ஓடிவிட்டது தண்ணி. ஆனால் கேரளாவில் இது போன்ற அதீத மழை பொழிவு வந்தால் எத்தனை நிலச்சரிவுகள் ஏற்படும் நினைத்து பாருங்கள். பயமாக இருக்கு என்றுதான் கூற வேண்டும். அடுத்ததாக அடுத்த புள்ளிக்கு செல்வோம். அடுத்த புள்ளி மிக முக்கியமானது. ஒரே நேரத்தில் ஒரு பக்கம் வறட்சி, ஒரு பக்கம் பெருமழை, ஒரு பக்கம் சூறாவளி, ஒரு பக்கம் உறைபனி, 4 விதமான இயற்கையினுடைய உச்சங்கள் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. ஒரே நேரத்திலே ஒரு பக்கத்திலே வறட்சியாக இருக்கும், ஒரு பக்கத்திலே பெருமழை இருக்கும், ஒரு பக்கத்திலே சூறாவளி எடுத்துக்கொண்டிருக்கும், இன்னொரு பக்கத்திலே உறைபனி. இந்த சூறாவளியினுடைய தாக்கம் தற்போது சீனா போன்ற நாடுகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படும். இந்த எல்னினோ வந்த பிறகு ஜூன் 21 எல்னினோ உருவான, அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது ஜூன் 21 எல்னினோ உருவாகிவிட்டது என்று. அதன் பின் உருவான இந்த பசிபிக் பெருங்கடலிலே உருவான புயலின் காரணமாக சீனாவிலே கடுமையான பாதிப்பு, இதுவரை இல்லாத அளவிற்கு பெரும் சூறாவளி, டால்பின் சூறாவளி போன்றவையெல்லாம் மிகப்பெரிய தாக்கத்தை இங்கே ஏற்படுத்தியிருக்கின்றன என்பதை தற்போது தரவுகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. அடுத்ததாக
ஒரே நேரத்தில் 4 விதமான வித்தியாசமான காலங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். தற்போது ஏற்கனவே நான் சொன்னது போல ஐரோப்பாவிலே இதுவரை சரித்திரம் காணாத, வரலாறு காணாத வகையிலே காட்டு தீ தொடர்ந்து எரிந்து கூட இன்னும் கட்டுப்படுத்த முடியவில்லை. பல நாடுகள், ஐரோப்பாவில் 30 நாடுகளுக்கு மேல் இருக்கின்ற ஐரோப்பாவின் கண்டத்திலே பல இடங்களிலே தற்போது தொடர்ந்து காட்டுத்தீ, இதுவரை இல்லாத அளவு காட்டுத்தீ. பிரான்ஸ் எல்லாம் அந்த வாட்டர் டேங்கரை எடுத்து வந்து நடு ரோட்டில் அப்படியே தண்ணீர் அடித்துக் கொண்டே இருக்கிறார். என்றாலும் அந்த அளவுக்கு வெப்பநிலை 35 டிகிரி வெப்பநிலை, அங்கு 20-25 டிகிரி இருக்கக்கூடிய பிரான்ஸ் போன்ற நாடுகளில் உள்ள வெப்பநிலையானது தற்போது சராசரியாக 30-32 டிகிரி இருக்கிறது. அவர்களால் தாங்க நடக்க முடியவில்லை. எல்லார் வீட்டிலும் ஏர் கண்டிஷன் வைத்திருக்கிறார்கள். ஏர் கண்டிஷன் இல்லாத வீடுகள்லாம் தற்போது ஏர் கண்டிஷன் வாங்க ஆரம்பித்து விட்டார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு குளிர் இருக்கும், அவர்களுக்கு அவ்வளவு இருக்காது, நம்ம ஊர் மூல அல்ல. ஆனால் தற்போது அவர்கள் வெப்ப நாடுகள் போல் மாறிக்கொண்டிருக்கிறது ஐரோப்பா. அந்த அளவுக்கு காரணம் இந்த எல் நினோவினுடைய தாக்கம், பாதிப்பு ஐரோப்பாவை ஆட்டிவிக்க தொடங்கிவிட்டது. சீனாவை ஒரு பக்கம், ஆசியாவிலே இந்த பக்கத்திலே ஐரோப்பா, அதே போன்று ஆஸ்திரேலியா அதாவது அந்த ஸ்டவ் மேல் உட்கார்ந்து கொண்டிருப்பது என்று சொல்வார்கள். அதே போன்று ஸ்டவ் மேல் உட்கார்ந்து கொண்டிருக்கும் நிலை ஆஸ்திரேலியாவுக்கு வரப்போகுது. ஆஸ்திரேலியாவின் வெப்பநிலை எதிர்பாராத அளவுக்கு, இதுவரை சரித்திரம் காண அளவுக்கு வெப்பநிலை வரப்போகிறதா. 5-6 டிகிரி வெப்பநிலை அதிகரிக்கும் மிகப்பெரிய வறட்சி ஆஸ்திரேலியாவை ஆட்கொள்ளப் போகிறது என்று கூறியிருக்கிறார்கள். எனவே அச்சமூட்டுகின்ற தகவல்களாக தான் எல் நினோவுடைய தாக்கத்தை சுற்றுச்சூழல் வல்லுநர்கள், இது யாரோ சொல்வது அல்ல, சுற்றுச்சூழல் வல்லுநர்கள் கணித்து சொல்லியிருக்கிறார்கள். வரவுக்கு வாய்ப்புகள் அதிகம் என்பதை வரலாற்று தரவுகளை வைத்து சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அடுத்ததாக நாம் பார்க்க போவது மிக முக்கியமான அடுத்த புள்ளி, தீவிர வெப்பத்தால் பனிப்பாறைகள் உருகி கடல் மட்டம் உயரும். இது மிக முக்கியமானது. என்றால் நாம் வாழ்கின்ற தமிழ்நாட்டினுடைய தலைநகரமான சென்னை உட்பட பல கடலோர நகரங்களிலே மிகப்பெரிய தாக்கத்தை இந்த கடல் பாறைகள் உருகுவதால் ஏற்படும். என்றால் கடல் பாறைகள் உருகுவதால் தீவிர வெப்பத்தின் காரணமாக பனிப்பாறைகள் உருகி கடல் மட்டம் உயரும். கிட்டத்தட்ட 1-4 சென்டிமீட்டர் வரை உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கு என கூறியிருக்கிறார்கள். இதனால் பல பகுதிகள், இந்தியாவினுடைய கடற்கரை பகுதிகள், ஆப்பிரிக்காவினுடைய கடற்கரை பகுதிகள் உள்ளிட்டவை, அதே போன்று இந்தோனேஷிய தீவு கூட்டங்கள், அமெரிக்காவினுடைய தீவு கூட்டங்கள் போன்றவை எல்லாம் பெரிய பாதிப்பை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தலைநகர் சென்னையில் கூட கடல் மட்டம் உயர்வதால் பல இடங்கள் தண்ணீருக்குள் செல்லலாம், அதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் உறுதியாக இவ்வளவு சென்டிமீட்டர் என்பது இதுவரை யாரும் கணிக்க முடியவில்லை, கணிக்கவும் முடியாது என்பதால் அறிவியல் ரீதியாகவே சொல்லியிருக்கிறார்கள். அறிவியல் ரீதியாக எல் நினோ உருவாவதற்கு என்ன அடிப்படை காரணம் என்று கண்டுபிடிக்கவில்லை. ஆனால் எல் நினோ வந்தால் என்னென்ன பாதிப்புகள் வரும் என்பதை வரலாற்று தரவுகளை வைத்து கணித்திருக்கிறார்கள் என்பதையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக பனிப்பாறை உருகி கடல் மட்டம் உயரும் என்று பார்த்தோம். 7 கண்டங்களிலும் தலைகீழ் வானிலை மாற்றம் நிகழும். 7 கண்டங்கள், ஆசியா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா என 7 கண்டங்கள் இருக்கின்றன. இந்த நிலப்பகுதியில் தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 7 கண்டங்களிலும் தலைகீழ் வானிலை மாற்றம். உதாரணத்திற்கு சென்னையிலே தற்போது பொதுவாக இது சராசரியாக தென்மேற்கு பருவமழையின் காலம், மழை பெய்யும் என்று சொல்லுவார்கள். பொதுவாக ஓரளவு மழை பெய்யும். ஆனால் திடீரென மழை பெய்து கொண்டிருக்கிறது அதீதமாக, அதுவும் குறைந்த நேரத்தில் அதீத மழை. பொதுவாக மழை பொழிவு என்பது ஒரு 2-3 மாதம் பருவமழை காலம் என்று 3 மாதம் சொல்வார்கள். 3 மாதத்திற்கு பருவமழை சராசரியாக பெய்து கொண்டிருக்கும் போது நிலத்தடி நீர் மட்டம் உயரும், தேவையான அளவு நீரை சேமித்து வைக்க முடியும், அளவுக்கு அதிகம். ஆனால் அதுவே அளவுக்கு அதிகமாக எப்படி பெருமழையின் பொழுது செம்பரமாக்க திடீரென திறந்த 1 லட்சம் கன அடி வெளியே வந்தால் என்ன செய்ய முடியுது? ஒன்றும் செய்ய முடியல. இப்போ வெள்ளத்தில் மாட்டிக்கொண்டோம் அல்லவா, அது போன்று அதீத மழை தூத்துக்குடியிலே பெய்தது அல்லவா, 24 மணி நேரத்தில் 95 சென்டிமீட்டர் மழை, அது போன்ற அதீத மழை கொட்டும். யாருக்கும் பயனில்லாமல் மழைநீர் வீணாகும். ஆனால் இது போன்ற அதீதமாக இருக்கும்போது மிகப்பெரிய பாதிப்புகள் வரும். அது போன்ற அதீத மழை, அதீத வெப்பம், அதீத வறட்சி, அதீத பனி என மிகப்பெரிய தாக்கத்தை இந்த 7 கண்டங்களிலும் இந்த எல் நினோ, காட்ஸில்லா எல் நினோ உருவாக்கப் போகிறது. அடுத்ததாக இதுவும் நெருப்பு அலையில் அமர்வது போல ஆஸ்திரேலியா தகிக்கும். ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு எரிகின்ற ஸ்டவ் மீது உட்கிருந்தால் எப்படி இருக்கும், அது போன்ற வெப்பநிலை ஆஸ்திரேலியாவில் மிகப்பெரிய அளவுக்கு வரப்போகிறது. இந்த வெப்பநிலை மழை தாக்கமே அங்கு மழையே இருக்காது என்று சொல்லியிருக்கிறார்கள். தற்போது நிலை மழையே இருக்காது, வறட்சி உச்சமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக ஆஸ்திரேலியா அடுத்து நாம் செல்ல போவது எல் நினோ என்ன செய்ய போகிறால் அடுத்து மிக முக்கியமான புள்ளி,
ஆப்பிரிக்கா, ஆசியாவில் வெள்ளமும் வறட்சியும் பயமுறுத்தும். ஆப்பிரிக்காவிலும் சரி, ஆசியாவிலும் சரி வெள்ளமும் இருக்கும். ஏனால் மிகப்பெரிய கண்டங்களாக இந்த இரு கண்டங்களும் இருப்பதால் ஒரு பக்கத்திலே வெள்ளம், ஒரு பக்கத்திலே வறட்சி என இரண்டும் ஒரே நேரத்தில் பயமுறுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கும் என்பதுதான் மிக முக்கியமான புள்ளி. வெள்ளம் வறட்சி ஆண்டுதோறும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், ஆனால் அதீதமாக இருக்கும் என்பதுதான் மிக முக்கியமான நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது மிக முக்கியமான புள்ளி இது இந்தியா. எல்லோருக்கும் நம்ம நாடுக்கு என்ன, ஆப்பிரிக்காவில் இருக்கட்டும், ஆசியாவில் வேற எங்கேயா இருக்கட்டும், நம்ம இந்தியாவில் என்னப்பா அப்படின்ற கேள்விதான். ஆசியாவின் மிக முக்கியமான துணை தீபகற்பமாக இருக்கும் இந்தியாவோட வானிலை என்பது மிக முக்கியமானது. ஆனால் நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது என்றால், திக்கு தெரியாத காட்டில் இந்தியாவின் வானிலை. மற்ற கண்டங்கள் எல்லாம் தற்போது கணித்து விடுகிறார்கள். ஆனால் இந்த டைபோல் எஃபெக்ட் இந்திய பெருங்கடலும், அதாவது பசிபிக் பெருங்கடலுக்கு இணையாக என்று சொல்வதை விட பசிபிக் பெருங்கடல் போல் இதுவும் ஒரு பெரிய பெருங்கடல் இந்திய பெருங்கடல். இந்திய பெருங்கடலை சுற்றி 2 கடல்கள் நமக்கு, வங்காள விட ஒரு பக்கம், அரபிக்கடல் ஒரு பக்கம், கீழே இந்திய பெருங்கடல் இருக்கிறது. எனவே இதில் இந்தியன் ஓஷன் டைபோல் என்ற ஒரு நிகழ்வு, ஒரு இயற்கை நிகழ்வு இருக்கிறது. இதில் ஒரு பக்கம் வெப்பம், ஒரு பக்கம் குளிர் என்பார்கள். எனவே இந்த இந்தியன் டைபோல் நமக்கு பாசிட்டிவாக இருந்தால் நிச்சயமாக இந்தியாவிலே மழை பொழிவு சாதாரணமாக எப்போதும் போல் இருக்கும். ஒருவேளை இந்த எல்னினோவின் தாக்கத்தால் அந்த டைபோல் நிகழ்வும் பாதிக்கப்பட்டால் மிகப்பெரிய பிரச்சனை இந்தியாவுக்கு வரும். பருவமழை பொய்க்கும். தற்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே சராசரியாக பருவமழை 6 சென்டிமீட்டர் குறைவாக இருக்கிறது. 6% சென்டிமீட்டர் அல்ல, 6% குறைவாக இருக்கிறது. வட இந்தியாவெல்லாம் தற்போது நிறைய மழை பெய்திருக்க வேண்டும், பாசிட்டிவாக இருக்க வேண்டும், பிளஸில் இருக்க வேண்டும். ஆனால் தற்போது -6% இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்தியாவிலே வேறு என்ன நடக்கும், அடுத்த புள்ளியினை நாம் பார்க்கலாம். திக்கு தெரியாத காட்டில் இருக்கும் இந்தியாவின் வானிலையிலே பருவமழை பொய்க்கும் என்றாலும் தற்போது தெளிவற்ற நிலை. ஏற்கனவே நான் சொன்னது போல இது தெளிவற்ற ஒரு சூழ்நிலை தான் இந்தியாவை பொறுத்த மட்டும் இருக்கிறது. ஏனென்றால் இந்தியாவிலே பருவமழை பொதுவாக எல்னினோ காலங்களில் எல்லாம் இந்தியாவிலே தென்மேற்கு பருவமழை என்பது கடுமையாக பாதிக்கப்படும். பெரிய அளவுக்கு இருக்காது, கிட்டத்தட்ட 15% மழை பொழிவு குறைவாக இருக்கும். ஆனால் இந்த முறை மழை பொழிவு குறைவாக இருக்கிறால் தென்னிந்தியாவில் குறைவாக இல்லை, சரியாக பெய்து கொண்டிருக்கிறது. வட இந்தியாவிலே சில பகுதிகளில் மட்டும் குறைவாக இருக்கிறது. வடகிழக்கு இந்தியாவில் நன்றாக மழை பெய்து கொண்டிருக்கிறது, கிழக்கிலே நன்றாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. மத்திய இந்தியாவில் தான் ஓரளவு இந்த மழை 6%, பொதுவாக சராசரியாக 6% குறைவாக இருக்கிறது. எனவே தெளிவற்று காணப்படுகிறதால் குழப்பமான ஒரு சூழல் இருக்கிறது. அடுத்த பருவமழையை பார்த்து அடுத்ததாக நாம் பார்க்கலாம். அசாம் போன்ற இடங்கள்லாம் எந்த அளவுக்கு மழை பொழிவு நாம் பார்க்கின்ற காட்சிகள். அசாமிலே தற்போது இது போன்று மக்களை காப்பாற்றுகின்ற அளவுக்கு பருவமழை அங்கெல்லாம் அதீத அளவு இருந்திருக்கிறது. இந்தியாவிலே இந்த பருவமழை பொய்ப்பதால் இந்தியாவிலே உணவு உற்பத்தி பாதிக்கப்படலாம், பல இடங்களில் குடிநீர் தட்டுப்பாடு உருவாகலாம் என்ற ஒரு அச்சம் இருக்கிறது. அதற்கேற்ப தற்போதே ஏற்பாடுகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். இதை வந்தால் தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று. அடுத்ததாக உணவு உற்பத்தி பாதிப்பு, குடிநீர் தட்டுப்பாடு உருவாகலாம் என்றனா இதுதான் மிக முக்கியமான. ஏற்கனவே தற்போது விலைவாசி ஏகப்பட்டது உயர்ந்திருக்கிறது. அரிசியும் சர்க்கரையும் அன்றாடம் பயன்படுத்துகின்ற பொருட்கள், இந்த இரண்டுமே விண்ணை முட்டுகிறதோ என்ற அளவுக்கு உயர்ந்து கொண்டே இருக்கிறது. 20 ரூபாய் 30 ரூபாய் கிலோவுக்கு உயர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே அச்சத்தை உருவாக்கி கொண்டிருக்கிற வகையில் விலைவாசி இருக்கிறது. இதன் தற்போது இந்த பருவமழை பொய்த்து பாதிப்பு ஏற்பட்டால் அதனுடைய தாக்கத்திலே மேலும் விலைவாசி உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக எல்னினோ என்ன செய்யும் என்பதில் அடுத்ததாக மிக முக்கியமானது, இந்த பிரச்சனைகளை சமாளிக்க மத்திய மாநில அரசுகள் நிதியையும் ஒதுக்கி இருக்கிறார்கள், குழுக்களையும் அமைத்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்ய போகிறார் என்பது இனிமேதான் தெரியும், என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார் என்று. ஆனால் தற்போது நடவடிக்கை எடுப்பதற்கான தீவிரமான பணிகளிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இருவருமே 2 அரசுகள், மத்திய மாநில அரசுகள் 2 பேருமே குழுக்களை அமைத்து தீவிரமாக எப்படி சமாளிப்பது என்பது குறித்து அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது, இந்த எல்னினோ உருவாவதால் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புகள் என்பது ஒவ்வொரு இடத்திலும், ஏற்கனவே நான் சொன்னது போல 7 கண்டங்களிலும் ஏற்பட இருக்கிறது. ஒவ்வொரு கண்டத்திலும் அதனுடைய பாதிப்பு என்பது குறைவாகலாம் இருக்காது, அதீத அளவில் தான் இருக்கும். பருவமழை அதிகரிக்கும் சில இடங்களிலே, சில இடங்களில் பருவமழை பொய்த்து போகும். அதாவது எப்படி இருக்கும் என்றால், ஒரே நேரத்தில் உலகினுடைய ஒரே நேரத்திலே ஒரு பகுதி, ஒரே 4 சூழ்நிலை இப்போது நாம் பார்க்கலாம். ஒரே 4, ஒரு இடத்திலே வறட்சி இருக்கும், ஒரு இடத்திலே உறைபனி இருக்கும், ஒரு இடத்திலே அதீத மழை இருக்கும்,
ஒரு இடத்திலே சூறாவளி, கடும் சூறாவளியாக இருக்கும். தற்போது பார்க்கின்றோமல்ல, இந்த காட்சிகள் என்பது சாதாரணமாக இந்த உலகிலே அடிக்கடி பதிவாகும். இது போன்ற சூழ்நிலை தான் இருக்கும். அதுவும் வளைகுடா நாடுகள்லாம் கடுமையான பாதிப்பு, கடுமையான வெப்பத்தை சந்திக்க வேண்டிய சூழல், மணல் சூறாவளி, ஆந்தி என்று இந்தியிலே சொல்லுவார்கள், அது போன்று மணல் புழுதி காற்று அதெல்லாம் வருவதற்குனே வாய்ப்பு, ட்விஸ்டர் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அமெரிக்காவில் எல்லாம், அது போன்ற பாதிப்புகள்லாம் அதிகமாகும். இது போன்ற காட்சிகள் அடிக்கடி பதிவாகும். இதுதான் தலைகீழ் வானிலை மாற்றத்திற்கு தயாராகுங்கள். காட்ஸில்லா சுனாமி. இந்த சுனாமி என்பது தண்ணீர் அல்ல, இங்கு வெப்ப அலை. காட்ஸில்லா வெப்ப அலை வரப்போகிறது, தயாராகுங்கள். ஆனால் இது வருவது உறுதி என்பது மட்டும் சொல்லிவிட்டார்கள். தற்போதைய கணிப்பின்படி என்றால் தற்போதே 1.7 டிகிரிக்கு வந்துவிட்டது. சராசரியை விட 1.7 டிகிரி. இன்னும் ஒரு 2.5 டிகிரிக்கு மேல் செல்லும், 2.9 வரை, கிட்டத்தட்ட 3 டிகிரியை எட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் தற்போது வானிலையாளர்கள், சுற்றுச்சூழல் நிபுணர்கள் எல்லோரும் கணித்திருக்கிறார்கள். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய காலநிலை அமைப்பு, இந்த கிளைமேட்டுக்காக தனியாக ஒரு அமைப்பு வைத்திருக்கிறார்கள் ஐக்கிய நாடுகள் சபையிலே. அந்த யுஎன் அமைப்பினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பையே இந்த எல்னினோ பாதிப்பு அதிகமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால்தான் இது எல்னினோவும் அல்ல, சூப்பர் எல்னினோவும் அல்ல, ஹிஸ்டாரிக்கல் எல்னினோ. கிட்டத்தட்ட 2.5 டிகிரியை தாண்டி செல்லும், அதையும் தாண்டி என்பார்களே, அதுபோன்று அதையும் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் மிகப்பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே நிச்சயமாக இதற்கு தயாராக வேண்டிய சூழ்நிலையில் ஒவ்வொருவரும் இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரையும், அதனால்தான் இதை நாங்கள் தலைப்பினை வைத்திருந்தோம். இந்த எல்னினோ நம் ஒவ்வொருவரையும் பாதிக்க போகிறது, தாக்கமல்ல பாதிக்க போகிறது என்பதை தான் நாம் சுட்டி காட்டியிருக்கிறோம். அதனால்தான் தலைகீழ் வானிலை மாற்றத்திற்கு தயாராங்கள் என்று நாம் கூறியிருந்தோம். அது மட்டுமல்ல, பொதுவாக நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த நாள் எதனால் என்ன நடக்கும் என்பது குறித்த ஒரு வானிலையாளர் பேசும்போது சொன்னது, இந்த 2.5 டிகிரி உயரை நோக்கி நாம் வேகமாக சென்று கொண்டிருக்கிறோம். 2.2 டிகிரி சென்டி உயர்வு என்பது அதிக வறட்சியையும் 1.3 மடங்கு அதிக வெப்ப நாட்கள், அதே போல் 1.7 மடங்கு அதிக வெள்ள பாதிப்புகள், 10 மடங்கு அதிக ஆர்டிக் கண்டத்தின், ஆர்டிக் பகுதியில் உள்ள ஐஸ், ஆர்டிக் கண்டம், அண்டார்டிகா போன்று ஆர்டிக் இருக்கிறது வடதுருவத்திலே, அந்த வடதுருவத்திலே ஐஸ் கட்டி பனி உருவது 10 மடங்கு அதிகரிக்குமாம். 10 சென்டிமீட்டர் அளவுக்கு கடல் மட்ட உயர்வை ஏற்படுத்துமாம். இதனால் பல கோடி மக்கள் காலநிலை அகதிகளாக, கிளைமேட் ரெஃப்யூஜிஸ், இது ஒரு புது டெர்மினாலஜியாக இருக்கிறது, காலநிலை அகதிகளாக. போரின் காரணமாக அகதிகள் உருவார்கள், உள்நாட்டு குழப்பத்தால் அகதிகள் உருவாகிறார்கள். ஆனால் காலநிலை மாற்றத்தால் அகதிகள் உருவாக போகிறார்கள். காலநிலை அகதிகள் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக ஐபிசிசி எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது என்றுதான் அந்த வானிலையாளர் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். எனவே இது போன்ற அதீதமான ஒரு கால வெப்பநிலை நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த கால சூழல் என்பது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை தான் நாம் கணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்தியாவை பொறுத்தமட்டிலே இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும், குறிப்பாக தமிழ்நாட்டிலே எப்படி இருக்கும் என்றால், தமிழ்நாட்டிலே பொதுவாக தற்போதுள்ள நிலையை வைத்து கணிக்கும் பொழுது கடலோர பகுதிகளிலே மழை பொழிவு அதிகமாக இருக்கும். சென்னை டெல்டா பகுதிகள், கேடிசிசி என்ற காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு மற்றும் டெல்டா பகுதிகள் எல்லாம் மழை பொழிவு அதிகமாக இருக்கும். அதே போன்று கேரளாவை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் மழை பொழிவு அதிகமாக இருக்கும். உள் மாவட்டங்கள் மதுரை, திருச்சி போன்ற மாவட்டங்களில் வெப்பம் அதிகமாக இருக்குமாம். அதே போன்று ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற பகுதி ஒரு பக்கம் மழை அதிகம் இருக்கும், ஒரு பக்கம் வெப்பம் அதிகமாக இருக்கும். இது தமிழ்நாட்டினுடைய கணிப்பு. அடுத்த 6 மாதங்களுக்கு இப்படிதான் இருக்கும். அதாவது இந்த பொதுவாக மார்கழி மாதம் வந்தால் தமிழ்நாட்டிலே குளிர்காலம் என்பார்கள். ஆனால் இந்த முறை குளிர்காலமாக இருக்குமா என்பதுதான் தற்போது மிகப்பெரிய கேள்வி. தற்போதைக்கு வானிலையாளர்கள் சொல்வது நிச்சயமாக குளிர்காலமாக இருக்காது, வெப்பம் இருக்கும். சராசரியாக மே ஜூன் மாதம் போல டிசம்பர் மாதம் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். டிசம்பர் மாத குளிர் என்பது தமிழகத்திற்கு பரிச்சயமானது. ஆனால் இந்த முறை தலைகீழாக மாறும் என்று தற்போது கணித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த கணிப்பு, இது வெறும் கணிப்பு, ஒருவேளை மாறலாம். ஆனால் தற்போதைய கணிப்பின்படி டிசம்பர் மாத குளிர் என்பது இருக்குமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது.
தமிழ்நாடு இப்படி என்றால் வட இந்தியா, இதனுடைய தாக்கம் வட இந்தியாவிலே அதிக அளவு உணரப்படும் என்று கூறியிருக்கிறார்கள். நமக்கு வடகிழக்கு பருவமழை என்பது மிக முக்கியம் தமிழ்நாட்டிற்கு. பொதுவாக ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களிலே தென்மேற்கு பருவமழை, சவுத் வெஸ்ட் மான்சூன். இதில் சென்னைக்கு, அதாவது தமிழகத்திற்கு மழை குறைவு, அதாவது 25% தான் நமக்கு இதனால் மழை பொழிவு. மற்ற இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டை தவிர்த்து மற்ற இந்தியா முழுமைக்கும் இந்த தென்மேற்கு பருவமழை மிக முக்கியம். ஆனால் தமிழ்நாட்டிற்கு 20% தான். ஆனால் கிட்டத்தட்ட 40% முதல் 50% மழையை நமக்கு கொடுப்பது வடகிழக்கு பருவமழை. இது அக்டோபரில் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் முதல் வாரம் வரை நமக்கு இந்த 2 மாதங்கள். அந்த அக்டோபர் இந்த முறை அந்த வடகிழக்கு பருவமழை அதிதீவிரமாக இருக்கும். சில இடங்களில் பொய்த்து போகும் என்று கணித்திருக்கிறார்கள். எல்லாம் மீண்டும் நேயர்களுக்கு மிக தெளிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். வானிலை என்றாலே சட்டென்று மாறக்கூடியது. தற்போது மழை பெய்யும், அடுத்து முன்னாடியே வெயில் அடிக்க ஆரம்பித்துவிடும். எனவே சட்டென்று மாறக்கூடியதுதான் வானிலை. ஆனால் பொதுவாக வானிலை என்பது கணிப்பது தான். வானிலை என்பது ஷார்ட் டேர்ம் ஃபோர்காஸ்ட் அண்ட் லாங் டேர்ம் ஃபோர்காஸ்ட் என்பார்கள். அந்த வகையிலே தற்போது இந்த லாங் டேர்ம் ஃபோர்காஸ்ட் பகன் பார்க்கும்பொழுது இந்த எல்னினோட தாக்கம் தற்போது பல இடங்களில் எதிரொலிக்க ஆரம்பித்து விட்டது. நான் ஏற்கனவே சொன்னது போல ஆஸ்திரேலியாவிலே வெப்பம் தகிக்கிறது, ஐரோப்பாவிலே காட்டுத்தனமாக எரிந்து கொண்டிருக்கிறது. பல இடங்கள் வெப்பம். பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகள் எல்லாம் இதுவரை காணாத வெப்ப அலையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவிலும் தாக்கம் அதீதமாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். ஒரு பக்கம் வட அமெரிக்காவிலே அமெரிக்காவினுடைய 50 முக்கிய மாகாணங்கள் இருக்கின்றன. அதிலே பல மாகாணங்கள் அதீத மழையும் சில மாகாணங்களில் கடும் வறட்சியும் இருக்கும் என்று எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். ஆப்பிரிக்காவிலும் இதே நிலைதான். ஆசியாவில் இருக்கிற சீனாவும் இந்தோனேஷியாவும் இதனுடைய தாக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. இந்தியாவிலே பெருமளவு இன்னும் பாதிப்பு தாக்கம் பெருமளவு இல்லை. ஆனால் தற்போது சில இடங்களில் பருவமழை 6% குறைவாக இருப்பதால் இதன் தாக்கம் இருக்கலாம் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. எது எப்படி இருப்பினும் வானிலை என்பது ஏற்கனவே சொன்னது போல சட்டென்று மாறக்கூடியதுதான். பொறுத்திருந்து பார்ப்போம், நல்லதே நடக்கும் என்று நினைப்போம். ஆனால் இந்த வானிலைக்கு, தலைகீழ் வானிலை மாற்றத்திற்கு தயாராக இருப்போம். எதையும் சமாளிக்க தயாராக இருப்போம். மத்திய மாநில அரசு இதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. என்றால் இந்த காட்ஸில்லா சுனாமி என்ற பெயரில் வருகின்ற இந்த காட்ஸில்லா வெப்ப அலை நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உலகம் முழுவதும் தற்போதே ஏற்படுத்த ஆரம்பித்து விட்டது. இதனுடைய உச்ச காலகட்டம் என்பது டிசம்பர் 2026 தான். அந்த டிசம்பர் 26 வரும்பொழுது நம்முடைய சென்னை உட்பட தமிழகம் குளிரப் போகிறதா, மார்கழி குளிராக இருக்க போகிறதா, அல்லது மே வெயிலாக தகிக்கப் போகிறதா என்பதை பொறுத்து நம்மால் உணர முடியும் என்பதை சொல்லி இந்த சிறப்பு நேரல் இதுவரை நீங்கள் பார்த்தீர்கள். நிச்சயமாக இது தொடர்பான அடுத்தடுத்து முக்கிய அப்டேட்டுகள் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். எனவே எல்னினோ என்பது ஏதோ ஒன்றல்ல, ஏதோ பசிபிக் பெருங்கடலில் வந்துவிட்டு நமக்கு என்ன பாதிப்பு நினைக்கிறார்கள், நம் ஒவ்வொருவரையும் பாதிக்க போகிறது என்பதுதான் தற்போது உலக விஞ்ஞானிகள் ஒட்டுமொத்தமாக ஒருமித்த குரலிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு சிறப்பு நேரலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.